رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. ألم تر أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்மாவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்மா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஜும்மாவின் ஒரு அங்கமாக திகழ்கின்ற இந்த ஜும்மா உரையை செவிமெடுத்து விடுப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்மாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 31வது அத்தியாயம் சூரத்துல் லுக்மானிலே இடம்பெறுகின்ற 20வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தினுடைய முற்பகுதியின் வாயிலாக குறிப்பிடுகிறான், அலம் தர அன்னல்லாஹ சஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களிலே உள்ளவைகளையும் பூமியிலே உள்ளவையையும் அல்லாஹ் உங்களுக்கு பயன்பட செய்திருக்கிறானே. வாஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. அவன் தன்னுடைய அருட்கொடையில் இருந்து வெளிப்படையானதையும் மறைவானதையும் உங்களுக்கு சுகிக்க செய்திருக்கின்றானே, அவைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானங்களை படைத்திருக்கிறான், இந்த பூமியை படைத்திருக்கிறான். அதன் வாயிலாக வெளிப்படையான மறைவான பலன்கள் நமக்கு இருக்கிறது. அதே விதமாக எண்ணில் அடங்காத அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் இருக்கிறது. அவைகளிலே உள்ள அந்த நிஅமத்துகளினுடைய பலன்களை வெளிப்படையானதையும் மறைவானதையும் நாம் அனுபவிக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளிலே வெளிப்படையானதையும் மறைவானதையும் நாம் அனுபவிக்கின்றோம் அல்லவா? அந்த மாதிரி மறைவான வெளிப்படையான பல பலன்களை கொண்டதுதான் நாம் இன்றைய தினத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் மீது பொழிய செய்யப்படுகின்ற அருள் மாறி அல்லாஹ்வுடைய இந்த அருள் மழை. எந்த மழையை இன்றைக்கு நாம் பெற்று கொண்டிருக்கிறோமோ, அந்த பருவத்தை நாம் அடைந்திருக்கின்றோமோ, இந்த மழை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நிஅமத். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், 42வது அத்தியாயம் சூரத்து ஷூராவிலே இடம்பெறுகின்ற 28வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல்லதி, அந்த அல்லாஹ் தான், யுனஸ்ஸிலுல் கைஸ மின் பஅதி மா கனது. இந்த மக்கள் நம்பிக்கை இழந்த பிறகு, அவ்வளவுதாங்க, வறட்சி தான், மழை இல்லாமல் இருக்கிறதே, மழை பொழியுமா என்று அந்த ஒரு நம்பிக்கை இழந்த அந்த நிலையிலே யுனஸ்ஸிலுல் கைஸ, அல்லாஹ் தான் மழையை பொழிய செய்கிறான். வயன்ஷுரு ரஹ்மதஹு, இந்த மழையை அல்லாஹ் பொழிய செய்து அதன் வாயிலாக தன்னுடைய அருளை பரவச் செய்கின்றான். ஆக இந்த மழை என்பது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. வஹுவல் வலியுல் ஹமீத், இந்த மழை என்பது எந்த சர்வதேச அரசாங்கங்களுடைய கரத்திலே இல்லை, நீதிமன்றங்களுடைய கரத்திலே இல்லை, மத்திய அரசுடைய மாநில அரசாங்கங்களுடைய அல்லது மாவட்ட நிர்வாகங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது.
வஹுவல் வலியுல் ஹமீத், இந்த மழையுடைய அதிபதியாக அல்லாஹ் இருக்கிறான், அவன் இதனுடைய பொறுப்பாளனாக இருக்கிறான், எல்லா புகழுக்கும் அல்லாஹ் சொந்தக்காரனாக இருக்கிறான். அப்ப எல்லா புகழுக்கும் ஒருவன் சொந்தக்காரனாக இருக்கிறான் என்றால் அவன் அற்புதங்களை படைக்க வேண்டும். ஆக ஒரு அற்புதமாக இந்த மழை இருக்கிறது. மக்கள் நம்பிக்கை இழந்த பிறகு அல்லாஹ் தான் இந்த மழையை மனிதர்களுக்கு அருளாக தருகிறான் என்று குர்ஆனுடைய 42வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். ஆக இன்றைக்கு அந்த மழையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், வானிலை அறிக்கை என்பது பல பகுதிகளிலே கனமழையாக இருக்கும், பலத்த மழையாக இருக்கும், சில இடங்களில் லேசான மழையாக இருக்கும், மிதமான மழையாக இருக்கும் என்றெல்லாம் நம் மீது அறிவித்து இருக்கிறது என்று சொன்னால், அந்த மழையை பல பெயர்களிலே நாம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படியெல்லாம் சொல்றோம்? லேசான மழை, மிதமான மழை, பலத்த மழை, கனமழை, கோடை மழை, பருவமழை, புயல் மழை என்றெல்லாம் நாம சொல்றோம் பாருங்க. இப்படியான இந்த மழை என்பது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது என்பதை தான் இன்றைய ஜும்மா வாயிலாக நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழையை பற்றி எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறான், முன் சென்ற அந்த சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழையை எவ்வளவு பெரிய ஆதாரமாக ஆக்கி இருக்கிறான் என்பதை மழை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் அறியவிருக்கின்றோம். இதே மாசத்தில் பெங்கால் அப்படிங்கிற ஒரு புயல் உருவானது, அதன் வாயிலாகவும் நமக்கு மழை கிடைத்தது. அதற்கு அடுத்து இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடியது இலங்கைக்கு அருகாமையிலே மன்னார் வளைகுடாவுடைய அந்த பகுதியிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றுல ஒரு அழுத்தம் இருக்கும், அதில ஒரு தாழ்வு ஏற்பட்ட காரணத்தினால அது ஒரு பகுதியாக மாறி இன்றைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது உருவெடுத்திருக்கிற காரணத்தினால் தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில், தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் கனமழைக்குரிய அறிவிப்புகள் செய்யப்பட்டு இன்றைக்கு சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அந்த கோஸ்டல் ஏரியாக்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதே விதமாக தென் மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு வட மாவட்டங்கள், அதற்கு அடுத்து இப்ப இருக்கக்கூடிய இந்த மத்திய மாவட்டங்கள்லையும் நாம் அனைவரும் மழையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூர்லையும் இன்றைக்கு காலையிலிருந்து தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அல்லவா. இந்த மழை என்பது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இன்றி அமையாததாக இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி மழை இல்லாமல் மனிதர்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணம் அடையாது. ஏன்? இந்த மழை என்பது ஒரு மேக நீர் தான். மழை அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன? மேகத்திலிருந்து வருகின்ற அந்த நீர், அதை உயிர் நீர் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சரியான வார்த்தை. ஆக அது ஒரு உயிரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த மழைங்கிறது ஒரு அவசியமானதாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு காற்றழுத்த அந்த தாழ்வு பகுதி ஏற்பட்ட காரணத்தினால இந்த மழை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை எப்படி படைத்திருக்கிறான்? மழை இல்லாம இன்றைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை முறையாக நாம் அமைத்துக் கொள்ளாத காரணத்தினால கிளைமேட் சேஞ்சிங் ஏற்பட்டிருக்கிறது, பருவங்கள் மாறி இருக்கிறது. மழை என்று சொன்னால் அப்படி ஒரே சமயத்தில் ஒரு மாசம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்கிறது, பெரு வெள்ளம். அதனால இந்த மழைனாவே நமக்கு பயம், அதை கொண்டு வெள்ளம் வந்துருமோ. இதோ சமீபத்தில் அந்த வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவுகள், அதை கொண்டு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? பலத்த மழை, தொடர்ச்சியான மழை, வாரம் முழுவதும் மழை, இரவில மழை, பகல்ல மழை தொடர்ச்சியா பெய்யும் போது என்ன ஆகும்? ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த மாதிரியான பாதிப்புகளை இதோ இந்த பெங்கால் அப்படிங்கிற அந்த புயலை கொண்டு விழுப்புரம், கடலூர் அப்படியே மிதக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். பலத்த மழை வந்து விட்டது என்று சொன்னால் சென்னைக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள், இன்ன பிற பெருநகரங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலவரங்களை தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம் அல்லவா. இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இயற்கையாக மேற்கொள்ளாம செயற்கையை நாம நிறைய உள்ள புகுத்தி இருக்கிற காரணத்தினால், செயற்கை இன்றைக்கு அதெல்லாம் இல்லாம நம்மால வாழ முடியாது என்ற நிலை இருந்தாலும் அத்தியாவசியமானதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த ஒரு செயற்கையில தான் நான் இருப்பேன் என்று சொல்லி மனிதர்கள் முடிவெடுக்கின்ற காரணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்
இவ்வளவு பெரிய ஒரு கிளைமேட் சேஞ்சிங் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு ஒரு பருவத்தினுடைய அந்த மழை காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். டிசம்பர் மாதம் பருவமழை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த சமயத்தில் இந்த மழை என்பது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. ஏன்? மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீரில் இருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். நாமெல்லாம் இந்திரியம் அப்படிங்கிற அந்த விந்து என்பது தாயுடைய வயிற்றில் செலுத்தப்படுகிறது. எப்படியா போகுது? ஒரு நீராகத்தான் செல்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இவைகளை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மிம்மா இம்மஹீன். ஏப்ப பெருமை அடிக்கிற நீ எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவன்? உயிரணுவாக எங்க இருந்த நீ? மா இம்மஹீன், இடிந்த ஒரு நீரிலே தான் நீ இருந்தாய். அதிலிருந்து தான் ஒரு உயிரணு, அந்த உயிரணு தாயுடைய சினை முட்டையோடு கலக்கிறது. அங்கிருந்து கலந்த அடிப்படையில் தான் நீ மனிதனாக உருப்பெற்று வருகின்றாய். இப்ப மனுஷனை நாம உருப்பெற்று இருக்கிறோம் அல்லவா? அவர்களுடைய ஏஜ், அவர்களுடைய ஹைட்டு, வெயிட்டுக்கு ஏற்ப மனிதர்களுடைய உடலை பொறுத்த வரைக்கும் செல்களால் ஆனதாக இருக்கிறது. செல்ஸ் அப்படிம்பாங்களே, செல்போன் இல்லை, செல்ஸ்களால் ஆனதாக இருக்கிறது. செல்ஸ்ங்கிறதை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு மனிதனுடைய உடலுடைய ஒரு மூலக்கூறாக இருக்கிறது. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செல்கள் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அறிவியல் அந்த தகவலை நமக்கு சொல்கிறது. கிட்டத்தட்ட 30 to 40 ட்ரில்லியன் செல்கள் அமைந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய உடல்ல. அவர்களுக்கு மாறுபடும். சில பேருக்கு 30 இருக்கும், சில பேருக்கு 35 இருக்கும், சில பேருக்கு 37 இருக்கும், சில பேருக்கு 40 இருக்கும். 30 to 40 ட்ரில்லியன் என்று சொல்கிறார்கள். ட்ரில்லியன் என்று சொன்னால் 1000 பில்லியன். 1 பில்லியன் என்றால் 100 கோடி. அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு ட்ரில்லியன் என்று சொன்னால் 100,000 கோடி. 100,000 1 லட்சம். 1 லட்சம் கோடி. 1 லட்சம் சாதாரண நம்பர் கிடையாது. 1 லட்சம் கோடி. கோடியாவே 1 லட்சம் எவ்வளவு வருமோ அது 1 ட்ரில்லியன். அந்த விதமாக 30 to 40 என்று சொன்னால் கிட்டத்தட்ட 30 to 40 லட்சம் கோடி. இது ஒரு கருத்தின் அடிப்படையில் ட்ரில்லியனுக்கு பல விளக்கங்களை சொல்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் சற்றே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய உடலிலே 30 to 40 லட்சம் கோடி செல்கள் அமைந்திருக்கிறது. அந்த செல்கள் பல மூலக்கூறுகளை கொண்டு அமைந்திருக்கிறது. அதிலே ஒரு மூலக்கூறு என்பது சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசம் என்பது இன்றைய அறிவியல் சொல்கிறது 180% நீரால் ஆனதாக இருக்கிறது. ஒரு செல்லுடைய ஒரு சின்ன பகுதி என்பது எது? சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசம் என்பது 100 to 80% நீர் ஆதாரத்தால் அமைந்ததாக இருக்கிறது. அப்ப அந்த செல்லுடைய மொத்த வடிவத்தில் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சைட்டோபிளாசம் தான் அதனுடைய மூலக்கூறு. அந்த மூலக்கூறே 80% நீர் ஆதாரத்தால் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த மனுஷனுடைய அந்த நிலை என்பது 180% நீர் ஆதாரங்களை கொண்டுதான் அமைந்திருக்கிறது. அதனாலதான் நீர் இன்றி அமையாத உலகு என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நவீன அறிவியல் எதை சொல்கிறதோ 1400 வருடங்களுக்கு முன்னால் ஜாஹிலியா காலகட்டத்தில் இறக்கப்பட்ட வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் மிம்மா, எல்லா உயிரினத்தையும், மனச மட்டுமல்ல, உயிரினம் என்று எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் நீர் ஆதாரத்தால் அமைய பெற்றதாக இருக்கிறது. நீரை மூலக்கூறாக கொண்டுதான் எல்லா உயிரினத்தையும் நாம் படைத்திருக்கிறோம். வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் மிம்மா ஃபமின்ஹும் மன் யம்ஷி அலா பத்னி, தன்னுடைய வயித்தை கொண்டு ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களும் இருக்கிறது. 2 காலை கொண்டு நடக்கக்கூடியவைகளும் இருக்கிறது, 4 காலை கொண்டு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா உயிரினத்தையும் நீரை மூல ஆதாரமாக கொண்டு படைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்லுதுங்க. ஜாஹிலியா காலகட்டத்திலே இறக்கப்பட்ட அறிவியல் விஞ்ஞானம்னா என்னன்னு தெரியாத அந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட இந்த வேதம் சொல்கிறது எல்லா உயிரினத்தினுடைய மூல ஆதாரம் என்பது நீர்தான்.
குர்ஆன்ல அந்த ஒரு இடத்துல மட்டுமா? வேற இடத்துலயும் அல்லாஹ் சொல்றான். 21வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம், அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கன். இந்த மக்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? என்ன சிந்திக்கவில்லையா? வானங்களும் பூமியும் ஒரே பொருளாக இருந்தது, அதை நாம தான் பிளந்தோம், அதை நாம தான் பிரித்தெடுத்தோம். இன்றைக்கு இத்தனை கோள்களை நீங்க பார்க்கறீங்களே, இத்தனை நட்சத்திரங்களை பார்க்கறீங்களே, இவைகளெல்லாம் எப்படி ஒரே பொருளாக இருந்தது? ஒரே பொருளில் இருந்து ஒரு ஆர்டர், எல்லாம் தனித்தனியா, வானம் தனியா பிரியுது, சூரியன் தனி, சந்திரன் தனி, இன்ன பிற கோள்கள் தனி, பூமி தனி என்று எல்லாமே பிரிந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அவைகளை இந்த காஃபிர்கள் சிந்திக்கவில்லையா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில உயிரினத்தை அமைத்திருக்கிறோம். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், ஒவ்வொரு உயிரினத்தையும் நீரிலிருந்தே நாம் அமைத்திருக்கிறோமே. அஃபலா யுமினூன், இதெல்லாம் அறிந்து கொண்ட பிறகு இவர்கள் நம்ப வேண்டிய இறைவனை நம்பாமல் இருக்கிறார்களே, ஏன் நம்பவில்லை இவர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இங்க பாயிண்ட் என்ன? அல்லாஹ் உயிரினங்களை நீர் ஆதாரத்தை கொண்டு அமைத்திருக்கிறான். இன்னும் தெளிவா அல்லாஹ் குர்ஆன்ல 25வது சூராவுல சொல்றான், வஹுவல்லதீ ஹலக மினல் மாஇ பஷரன், அல்லாஹ் தான் மனிதனுடைய மூலக்கூறாக நீரை அமைத்து அந்த நீரிலிருந்து மனிதனை படைத்திருக்கிறான். ஃபஜஅலஹு நஸபன் வ ஸிஹ்ரா, அல்லாஹ் இவனுக்கு மனிதனுக்கு ஒரு உடலை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து அவனுக்கு ரெண்டு பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், ரெண்டு உறவை ஏற்படுத்தி இருக்கிறான். ஒன்னு ரத்த பந்தம், இன்னொன்னு திருமண பந்தம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நீர் ஆதாரத்தை கொண்டு அமைத்திருக்கிறான். இன்றைய அறிவியலும் அதை தான் சொல்கிறது. செல்லினுடைய மிக மூல ஆதாரமாக இந்த நீர் திகழக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மழையை நம் மீது பொழிய செய்து கொண்டிருக்கிறானோ, இந்த மழை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத விஷயமாக இருக்கிறது. மழை நீர் உயிர் நீர் என்று சொல்வார்கள் அல்லவா, உண்மையிலே பொருத்தமானது. குர்ஆன் அதை சொல்கிறது, சிந்திக்குமாறு சொல்கிறது. அஃபராய்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் பருகக்கூடிய அந்த நீரை சிந்தித்தீர்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்தில் இருந்து அதை நீங்க இறக்குறீங்களா, நாம இறக்குறோமா? கீழே உள்ள நீரை மேல கொண்டு போய் அதை நீங்க இறக்குறீங்களா, நாம இறக்குறோமா? அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கரத்திலே உள்ள பேர் அற்புதமாக இந்த மழை திகழ்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹுவல்லதீ யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருள் மழையை அனுபவிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் காற்றை அனுப்புகிறான், காற்றுகளை அனுப்புறான். காற்றைன்னு சொல்லல, காற்றுகளை அனுப்புறான். அந்த காற்றுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த காற்றுகளை அல்லாஹ் அனுப்புகிறான். அருமையான வார்த்தைகள் இவைகள். வஹுவல்லதீ அர்ஸலர் ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மதி ஹத்தா இதா அகல்லத் ஸஹாபன் ஸிகாலன் சுகனாஹு லிபலதின் மையித், அந்த மழை என்பது மேகமாக இருக்கிறது. அந்த மேகத்தை கனத்த மேகமாக அல்லாஹ் தான் மாற்றுகிறான். அதை அப்படியே செத்து விட்டு உயிரற்ற நிலைக்கு சென்று விட்டு நகரங்களை நோக்கி பூமியை நோக்கி அல்லாஹ் தான் ஓட்டி செல்கிறான். யாருக்கு நாடுகிறான் அந்த மழை என்கின்ற அந்த இன்பத்தை அனுபவிக்க செய்கின்றான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய அந்த வசனத்தின் வாயிலாக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறான். ஆக இந்த மழை என்பதை சிந்திக்குமாறு நமக்கு சொல்கின்றான். இந்த மழை என்பதை இன்றைய நவீன அறிவியல் என்ன சொல்கிறது? மழைங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியில உள்ள நீர் நிலைகளிலே உள்ள, ஆறுகளிலே உள்ள, கடல்ல உள்ள, கண்மாயில உள்ள, ஏரிகள்ல உள்ள, குளங்கள்ல, குட்டைகள்ல உள்ள அந்த நீர் என்பது சூரியனுடைய அந்த வெப்பத்தின் காரணமாக அப்படியே அது நீர் ஆவியாக மாறுகிறது. நீர் ஆவியா மாறி அப்படியே மேலேறி செல்கிறது. மேல போனது அப்படியே மேல போயிருச்சான்னு கேட்டா இல்ல, மேல போவது ஒரு 16 கிலோமீட்டருக்கு உள்ள அப்படியே தடுக்கப்படுகிறது. கீழில் இருந்து நீர் ஆவியாக மேலே செல்லக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சைக்கிளிங் இதற்குள்ள இருக்கிறது. அப்படி நீர் ஆவியா போனது மேலே செல்கிறது. நீர் ஆவியா இருந்தது அப்படியே பஞ்சு மாதிரி மாறுது. திட்டு திட்டாக அங்கங்கே உள்ளதற்கு மத்தியில ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இன்றைய அறிவியல் சொல்லக்கூடியது அப்படியே உங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன். அப்படி திட்டு திட்டா இருந்த ஒரு ஆவி வடிவத்திலே இருந்ததை அல்லாஹ் என்ன பண்றான், அதாவது அதற்கு மத்தியில ஒரு ஈர்ப்பு விசை ஏற்படுகிறது. ஈர்ப்பு விசை ஏற்பட்டு ஒவ்வொன்னா அப்படியே சேருகிறது.
சேர்ந்து 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 ஒரு சின்ன பகுதியாக அது மாறுகிறது. அதற்கு மத்தியில் இன்னும் ஈர்ப்பு என்று சொன்னால் ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈர்ப்பு அதற்கு மத்தியில் ஏற்படுகிறது. ஏற்பட்டு அதிலே உள்ள பெருசு என்ன பண்ணுது, பக்கத்தில் உள்ள சின்னதை எல்லாம் சேர்த்து கொள்கிறது. சேர்த்து அதிலே ஆலங்கட்டி, முதல்ல பனிக்கட்டி ஏற்படுகிறது. பனிக்கட்டியிலிருந்து அது ஆலங்கட்டியாக மாறுகிறது. ஆலங்கட்டினா சின்ன சின்னதா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஆலங்கட்டி மழை பொழிகிறது என்று சொல்லி, ஐஸ் கட்டி மழை, அந்த மாதிரி ஆலங்கட்டி சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக அது மாறுகிறது. எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க. மாறி அது அப்படியே அடுக்கடுக்காக அமைக்கப்படுகிறது. மழை உடனே நமக்கு கிடைச்சிருது இல்ல, அடுக்கடுக்காக அமைக்கப்படுகிறது. அடுக்கடுக்காக அமைக்கப்பட்ட அந்த மேகத்திற்கு மத்தியில மின்னோட்டம், எதிர் மின்னோட்டம் ஏற்படுகிறது. எப்படி நம்ம கரண்ட்ல பிளஸ் மைனஸ் நம்ம பார்க்கிறோமே, இந்த விதமாக மேகங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது. அப்ப கனத்த மேகமாக அது மாறி பலத்த மழைங்க, போத்தனூரே அப்படியே நனைஞ்சிருச்சுங்க, கோயம்புத்தூரே அப்படியே மூழ்கி விட்டது என்று நாம பேசுறோமே, இது எப்படி கிடைக்கிறது? இந்த மேகம் என்பது அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டு கனத்த மேகமாக மாறி மழை பொழிவதற்கு முன்னால் மேகம் மழையாக மாறுகிறது. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோமே, காலையில் இருந்து ஜும்மா வர்ற வரைக்கும் தொடர்ச்சியான மழை எப்படி கிடைக்கும்? மேகம் என்பது மேகம் மலையாக மாறணும். மேகம் மலையாக அப்படி செங்குத்தாக, அப்படி மலையை பார்க்கிறோமீங்க, நீலகிரி மலையை பார்க்கிறீங்களே, ஊட்டியில மலைய, அந்த மாதிரி மேகம் மலை மேல நிறுத்தப்படுகிறது. அதுல மின்னோட்டம், எதிர் மின்னோட்டம் ஏற்படுகிறது. அப்ப இந்த பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறது. அட இம்மா பெரிய பொருள் மேல இருக்கிறது, சின்ன சின்ன பொருளையே நாம இழுத்து வச்சிருக்கிறோம், இம்மா பெரிய பொருள் மேல இருக்கிறதே என்று சொல்லி இந்த பூமி ஈர்ப்பு விசையால் இருக்கிறது. இழுக்கும் போது என்ன தெரியுமா, மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் ஒன்னோடு ஒன்னு உரசுகிறது. அதான் மின்னல் நம்ம பார்க்கிறோம், இடி இடிக்கக்கூடிய சத்தத்தை நாம் கேட்கிறோம். பிறகு ஆலங்கட்டியா இருந்தது அப்படியே உருகி மழையாக நம் மீது பொழிய செய்யப்படுகிறது. இது இன்றைய நவீன அறிவியல் சொல்லக்கூடிய மழை சம்பந்தமான டெபினிஷன். இது குர்ஆன்ல எப்படி அப்படியே அச்சரம் பேசாம எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க. குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர, நீங்கள் சிந்திக்கவில்லையா? அறிவு கண்ணை கொண்டு நீங்க போய் மேகத்துல ஏறிக்கிட்டு பார்க்க முடியாது. அறிவு கண்ணை கொண்டு சிந்திக்கவில்லையா? அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன், அல்லாஹ் தான் மேகத்தை ஓட்டி செல்கிறான். மேகத்தை, மேகம்ங்கிறது ஒரு நீர் ஆவி என்பது மேல போய் அந்த நீர் ஆவி என்பதுதான் அப்படியே இருந்து அப்படி ஒரு அதற்கு மத்தியில கொஞ்சம் ஒரு கனமானதாக மாறி ஈர்ப்பு ஏற்படுத்து பாருங்க, அதுதான் மேகம். யுஸ்ஜி சஹாபன், அல்லாஹ் தான் மேகத்தை ஓட்டி செல்கிறான். சும்ம யுஅல்லிஃபு பைனஹு, அந்த மேகங்களுக்கு மத்தியில அவன்தான் ஈர்ப்பை ஏற்படுத்துகிறான். பெருசோட சின்னதெல்லாம் போய் சேர்ற மாதிரி ஒரு ஈர்ப்பை அவன் ஏற்படுத்துகிறான். சும்ம யஜ்அலுஹு ருகாமன், பிறகு அந்த மேகம் என்பது அடுக்கடுக்காக அமைக்கப்படுகிறது. அற்புதமான விஷயம். இதெல்லாம் ஒரு சாதாரண முகம்மதால் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரன் எப்படி நம்புறோம்? குருட்டாம்போக்கல நம்பல, அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படிப்பட்டது. சும்ம யஜ்அலுஹு ருகாமன், பிறகு அவைகள் அடுக்கடுக்காக அமைக்கப்படுகிறது. ஃபதரல் வத்க யஹ்ருஜு மின் ஹிலாலிஹி, அதற்கு இடையில் இருந்துதான் நீங்கள் மழையை பெறுகிறீர்கள். அதற்கு அந்த மேகம் அடுக்கடுக்காக அமைக்கப்படுகிறது, அதற்கு இடையில் இருந்துதான் நீங்கள் மழையை பெறுகிறீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த மழை எப்படி தெரியுமா? வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின், மேக மலைகளில் இருந்துதான் கிடைக்கிறது. அற்புதமான விஷயங்கள் இது. சாதாரண ஒரு மனிதனால் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது. இதை பற்றியான தீர்க்கமான அறிவு உள்ளவர்கள் தான் சொல்ல முடியும். தீர்க்கமான அறிவு உள்ளவன் சொல்றான், ஏன்? அவன் தானே படைச்சான், அவன் தானே இவைகளை இப்படி அமைத்திருக்கிறான். அமைத்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின், ஆக மேக மலைகள், மலையின் சொல்லல, மலைகளில் இருந்து, ஒவ்வொரு அடுக்கும் ஒரு மலை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மேக மலைகளில் இருந்து
இந்த மழையை அல்லாஹ் இறக்குகிறான். யாருக்கு அவன் நாடுகிறானோ பெற செய்கிறான். யாரை விட்டு தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவைகளை விட்டு தடுக்கிறான். எத்தனையோ சமயங்கள்ல நம்ம பார்க்கலாம், கனத்த மேகம் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய போதுங்க அப்படிங்கிறதுக்குரிய எல்லா ஆதாரமும் இருந்து ஒரு சொட்டு ஒரு பொட்டு மழை இல்லாம அப்படியே கடந்து போயிடும். சில சமயங்கள்ல இன்னைக்கு மழை இருக்காதுங்கன்னு நம்ம நினைப்போம், பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் பலத்த மழையாக பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இப்ப இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்லையும் கிடையாது. வானிலை அறிக்கையிலே கூட நம்மளாம் தமாஷா என்ன சொல்லுவோம், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போத்தனூருக்கு மழைனா தாராளமா உங்க வேலையை பாருங்க, அதெல்லாம் பெய்ய போறதில்லை என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த நிலையை இன்றைக்கு பார்க்கலாம் அல்லவா? இன்னைக்கு எல்லாமே எல்லா இதுகளையும் நீங்கள் நியூஸ் இதுகளை, அதாவது செய்தி ஊடகங்களை எடுத்து பாருங்க, எல்லாமே இந்த மழையை பற்றியான தகவல் தான் அதிகமா இருக்கும். எல்லாத்திலையும் எப்படி சொல்லுவான், பெய்யக்கூடும், இருக்கக்கூடும், பலத்த மழையாக இருக்கலாம், அல்லது லேசான மழையாக இருக்கலாம், மிதமான மழையாக இருக்கலாம், இருக்கக்கூடும், பெய்யக்கூடும், இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இந்த நேரம் இந்த நிமிஷம் கரெக்டா பெய்யும் யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் அப்படிதான் அமைத்திருக்கிறான். குர்ஆன் இன்றைக்கு அதற்கும் ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் எப்போ வரும் அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் அதை பற்றியான தகவல் இருக்கிறது. வயுனஸ்ஸிலுல் கைஸ, அல்லாஹ் எப்பொழுது மழையை இறக்குவான் என்பதும் அவனை தவிர யாருக்கும் தெரியாது. இந்த நிமிஷம், இந்த நேரம், இந்த இடம் யாரும் குறித்து சொல்ல முடியாது. இருக்கக்கூடும், கூடும், கூடும் இந்த வார்த்தையை நமக்கு பறைசாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கலாம். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழை எப்படி பொழிகிறதோ இன்றைய நவீன அறிவியல் சொல்லக்கூடிய அந்த தகவலை அல்லாஹ் அப்படியே நேரடியாக எடுத்து சொல்கிறான். யகாது சனா பர்கிஹி யذهبு பில் அப்சார், அதனுடைய மின்னல் ஒளி என்பது உங்களுடைய கண்களை பறித்து விடக்கூடியதாக இருக்கிறது. மின்னலுங்கிறது சாதாரணமானது இல்லைங்க. ஒரு மின்னல் ஒரு சமயத்தில் வெட்டுகிறது என்று சொன்னால் 10,000 மெகாவாட் அளவிற்கு அதிலிருந்து மின்சாரம், ஒரே ஒரு மின்னலை நம்ம சேமித்தோம் என்று சொன்னா ஒரு வருஷத்துல கோயம்புத்தூரினுடைய எல்லா பயன்பாட்டையும் அதை கொண்டு அமைத்துக் கொள்ளலாம்ங்கிற அளவிற்கு அவ்வளவு வீரியம் கொண்டது. இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தின் வாயிலாக அற்புதமான இந்த விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியதை நாம பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழை, எந்த மழை நமக்கு உயிர் நீராக இருக்கிறதோ, மூல ஆதாரமாக இருக்கிறதோ, இந்த மழை இல்லாம நம்முடைய வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ள முடியாதோ, இந்த மழையை கொண்டுதான் நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையையும் என்ன எப்படிப்பட்டது பெருமானம் உள்ளது என்பதையும் நமக்கு சொல்லி தருகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், 57வது அத்தியாயத்திலே பார்க்கலாம், யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, வலஹுவன் ஒரு வீணு, வஸீனத்துன் ஒரு அலங்காரம், வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், உங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை பெருக்குவது, சந்ததிகளை பெருக்குவது என்பதை பற்றியான போட்டியை தவிர, பெருமை அடித்துக் கொள்வதை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு விளையாட்டு, ஒரு வீணு, அதே விதமாக ஒரு அலங்காரம், அதே விதமாக செல்வத்தை பெருக்குவது, சந்ததிகளை பெருக்குவது என்று பெருமை அடித்துக் கொள்வதை தவிர வேறு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? கமசலி கைசின், ஒரு மழைக்கு உதாரணமாக இருக்கிறது. ஆஜபல் குஃபார நபாத்துஹு, அந்த மழை பொழிந்த உடனேயே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள், அப்படியே செத்து விட்டு அந்த பூமி செழிப்போடு தன்னுடைய எல்லா விதமான அந்த ஆதாரத்தையும் வெளிப்படுத்தும் அல்லவா? பயிர் பச்சைகளை வெளிப்படுத்தி பசுமையாக அது மாறுகிறது. சும்ம யஹீஜு, பசுமையாக மாறிய அந்த நிலம் என்பது பசுமையாகவே இருக்காது. ஃபதராஹு முஸ்ஃபர்ரன், ஒரு கட்டம் வரும், பச்சையா உள்ள பச்சை பசேல் என்ற அந்த நிலம் என்பது அப்படியே மஞ்சளாக மாறும், கூழாக மாறிவிடும். அதே நிலைதான் மனிதனுக்கும் ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். ஒரு மழையை நீங்க பார்க்கிறீங்களா, அந்த மழையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மழை பொழிஞ்ச உடனே எல்லா காலத்திலையும் மழை இருந்து கொண்டே இருக்காது.
ஒரு கட்டத்தில் பெய்யும் போது இந்த பூமி செழித்து வளரும். அதே விதமாகத்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் வருகின்ற அந்த சமயத்தில் அப்படியே செழிப்போட நீங்க வருவீங்க. வந்த உடனே ஆஹா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. அதற்கு அடுத்து குழந்தையா வளர்ந்தவன் வாலிபனா வர்றவன் இளமைக்கு வர்றான், இளமைக்கு வரக்கூடியவன் அதற்கு அடுத்த கட்டத்துக்கு வர்றான், அடுத்த கட்டத்துக்கு வந்தவன் அப்படியே மேலேறி இன்னும் முறைக்கேறியவனா மாற மாட்டான். அப்படியே அவனுடைய வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கப்படுகிறது. முதுமை வரும், தள்ளாத வயசு வரும். எல்லாமே பலத்தையும் பெற்றவன் எல்லா பலத்தையும் இழந்து பலவீனப்பட்டவனாக ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த பூமியை நீங்க பார்க்குறீங்க அல்லவா, அந்த மழை வந்த உடனே அது செழித்து வளர்கிறது. அதே விதமாகத்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிற அந்த சமயத்தில் செழிப்போடு இருப்பீர்கள். அந்த வாய்ப்பு அப்படியே இருக்காது, அது அப்படி மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக இந்த மழையை உதாரணமாக வைத்து உலகத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து சொல்கின்றான். ஆக இந்த மழை என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இதே மழையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமைக்குரிய உதாரணமாக எடுத்து சொல்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அலம் தர அன்னல் அர்த அலம் தர அன்னல்லாஹ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வ அன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் வ மின் ஆயாத்திஹி அன்னக தரல் அர்த ஹாஷிஅத்தன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே உள்ளதாக இந்த பூமி இருக்கிறது. ஹாஷிஅத்தன், இந்த பூமியை வறண்டதாக நீங்க பார்க்கிறீங்க. இந்த பூமியை வறண்டதாக செத்து விட்டதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹாஷிஅத்தன் ஃபைதா அன்ஸல்னா அலைஹல் மாஅ தஸ்ஸத், செத்துவிட்ட இந்த பூமியின் மீது ஒரு மழையை நாம் பொழிய செய்கின்றோம். அப்படியே இந்த அந்த மழையை பெற்ற காரணத்தினாலே இந்த பூமி செழித்து வளர்கிறது, பசுமையானதாக மாறுகிறது அல்லவா. இதே விதமாகத்தான் நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை தொடர்கிறீர்கள். ஒரு கட்டம் வரும், நீங்கள் மரணித்து விடுவீர்கள், கொண்டு போய் புதைக்கப்படுவீர்கள். ஒக்கி மக்கி போன பிறகு இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் எப்படி இந்த மழையை பொழிய செஞ்ச உடனேயே செத்துவிட்ட பூமி எப்படி செழித்து வளர்கிறதோ அதே விதமாக ஒரு கட்டம் வரும். அல்லாஹ்வுக்கு முன்னால மறுமையில நீங்கள் எழுந்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று இன்னதாலிக லமுஹ்யில் மௌதா வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த பூமி எப்படி இந்த பூமி இந்த மழை என்பது எப்படி இந்த பூமியை செழிக்க செய்கிறதோ அதே விதமாகத்தான் மறுமை என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைக்கவிருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழையை ஒரு மறுமைக்குரிய ஆதாரமாக ஆக்குகிறான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழையை கொண்டு முன் சென்ற சமுதாயங்களுக்கு உதவிகளையும் செய்திருக்கிறான், முன் சென்ற சமுதாயங்களை அழித்தும் இருக்கின்றான். இப்போ பத்ர் களத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படை என்பது வெறும் 313 319 வரைக்கும் தான் இருந்தது. எதிரிகள் அதை விட டபுள் மடங்கு இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த எதிரிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோல்வியை கொடுத்தானே, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தானே. எப்படி? அந்த ஒரு மழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் களத்தை சந்தித்த அந்த சமயத்தில் அதிகாலை நேரத்தை அடைகிறார்கள். அதிகாலையில் ஒரு மழை பொழிகிறது, அப்படியே இவர்களுக்கு புத்துணர்வை தருகிறது. பொழிந்த இந்த மழை அப்படியே போய் ஒரு சேரும் சகதியுமான ஒரு நிலையாக எதிரிகளுக்கு மாறுகிறது. எதிரிகள் அதை கொண்டு என்ன ஆகிறாங்க? பெரிய துன்பத்தை அடைந்தார்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இந்த மழையை ஆக்குறான். அதே மழையை எதிரிகளுக்கு ஒரு துன்பமாக மாற்றி அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்ற ஒரு நிலையையும் வரலாற்றின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே விதமாக இந்த மழையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எப்படி? வானம் பொழிகிறது, பூமி கொப்பளிக்கிறது. ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர், தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மழையாக இந்த வானத்தை நாம் அப்படியே திறந்து விட்டோம். தொடர்ந்து இரவு பகல் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து நீர் கொப்பளிக்கிறது. அப்படியே பெரு வெள்ளமாக மாறி அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் காஃபிர்கள் நிராகரிப்பாளர்கள் அழிக்கப்பட்ட வரலாறை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழையை கொண்டு பல பலன்களை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மழை என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழையை கொண்டு செத்துவிட்ட இந்த பூமியை உயிர் பெறச் செய்வதை போன்று மறுமையில் நம்மை எழுப்புவான், விசாரிப்பான் என்பதற்குரிய ஆதாரமாகவும் இந்த மழை திகழ்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழையை கொண்டு உள்ள அந்த
பாடம் படிப்பினையை செவ்வனே பெற்று இந்த மழையை அனுபவிக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மழை, இந்த மழையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீரை கொண்டு அமைத்திருக்கிறான். இந்த மேகத்திலிருந்து வருகின்ற இந்த நீரை நம்ம மழைன்னு நம்ம சொல்றோம். இதே மழைகள்ல சில பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் கொடுத்த அந்த முறையான அந்த பந்தங்களை விட்டுவிட்டு முறைகேடான விதத்திலே தன்னுடைய உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு வடிகாலை தேடினார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்களிடத்தில் தம்முடைய இச்சைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படையிலே அந்த காரியத்தில் அவர்கள் இழிந்த காரியத்தில் அவர்கள் ஈடுபட்ட காரணத்தினாலே ஹோமோசெக்ஸ் என்பவர் அவர்களிடத்தில் புறையோடி போன காரணத்தினால் அல்லாஹ் எப்படி அழித்தான்? ஒரு மழையை கொண்டுதான் அழித்தான். என்ன மழை? நீரை கொண்டு வர்ற மழை அல்ல, கற்களை கொண்டு, பாறைகளை கொண்டு, கல்லு மழையை அல்லாஹ் பொழிய செய்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, அம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களில் கல் மழை அவர்கள் மீது பொழிய வைத்து அவர்களை நாம் அழித்தோம். அவர்களுடைய மேல்புறத்தை கீழ்ப்புறமாக ஆக்கிவிட்டோம், அப்படியே புரட்டி போட்டு விட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறைகேடாக இயற்கைக்கு மாற்றமாக நடந்து கொண்டு அந்த மக்களை அல்லாஹ் அழித்தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த இழிந்த நிலைக்கு நாம் போயிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த விதத்தில் ஹலாலான அடிப்படையிலே நமக்குரிய அந்த வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த வழியின் அடிப்படையிலே மட்டுமே நம்முடைய உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு வடிகாலை தேடக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கடுத்து நம் மீது இந்த மழை பொழிகிறது என்று சொன்னால் மழை இல்லாத, மழை வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை என்பது அல்லாஹும்ம அகைஸ்னா, அல்லாஹும்ம அகைஸ்னா, அல்லாஹும்ம அகைஸ்னா. இறைவா, மழையை கொண்டு நீ நமக்கு உதவி செய்வாயாக, மழையை கொண்டு நீ நமக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா, அல்லாஹும் மஸ்கினா. இறைவா, நீ நமக்கு நீரை புகுட்டுவாயாக, நீரை புகுட்டுவாயாக. இந்த விதத்தில் மழை வேண்டி கேட்க வேண்டிய துவா. அந்த மழை நம் மீது பொழியப்படுகிறது. இன்றைக்கு மழை நம் மீது பொழியப்படுகிறது. அப்படியே வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல பகிர்ந்தோம், சந்தோஷம் அடைந்தோம் என்பது அல்ல. இதுல நம்ம செய்ய வேண்டிய துவா இருக்கிறது. என்ன துவா? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா பொழிகின்ற இந்த மழையை பயனுள்ளதாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இந்த மழையை கொண்டு உள்ள அந்த பயனுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹும்ம, இறைவா, ஸய்யிபன் நாஃபிஆ, பொழிகின்ற இந்த மழையை பயனுள்ளதாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இதனுடைய பயன்களை கேட்க வேண்டும். ஒரு மழை என்று சொன்னால் அல்லாஹ் படைத்த எந்த படைப்பாக இருக்கட்டும், அல்லாஹ் அதுல நல்லதையும் வச்சிருக்கிறான், கெட்டதையும் வைத்திருக்கிறான். ஆக நல்லதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை அதிகமாக மனனம் செய்து ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. ஒரு கட்டம் வருகிறது, மழை அளவுக்கு அதிகமாக நமக்கு இருக்கிறது என்றால் அப்ப அந்த சமயத்தில் நாம செய்ய வேண்டிய துவா அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இறைவா இந்த மழையை நிறுத்திருன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு போதுமானது, அருகாமையிலே இல்லாத அந்த மக்களுக்கு இந்த மழையினுடைய பலன்களை நீ ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மழை என்ற இந்த அற்புதத்தை பொழியப்படுகின்ற இந்த சமயத்திலே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக, அதை கொண்டு உள்ள அந்த பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மழையை எதற்கெல்லாம் ஆதாரமாக சொல்லி இருக்கிறானோ அந்த விஷயங்களை சிந்தித்து பார்க்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.